பெரியாரை வந்து அறிமுகப்படுத்தி பேசுனது திராவிட முன்னேற்ற கழகத்தார் தான். அவங்க மூலியமாக தான் எனக்கு பெரியார் தெரியும். அப்போது 1971ஆம் ஆண்டு ராமரை வந்து செருப்பால் அடித்துட்டார் பெரியார் அப்படின்னு ஒரு பெரிய பொய் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் அந்த நேரத்தில் நாளிதழ்கள் மூலயமா பெரியாரை பற்றி தெரிய வந்தது. அதன் பிறகு செய்யாறில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் நான் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது பெரியாரை நேரில் பார்த்துக்கிறேன். அதாவது மூத்திரப்பையை கட்டிக்கிட்டு செய்யாறு பேருந்து நிலையத்தில் பக்கத்தில் அவர் சொற்பொழிவு செய்ததை பார்த்து வியப்பாக இருந்தது. காரணம், அவர் தள்ளாத வயதில் அவருடைய கடைசி காலம் ஏறக்குரிய அந்த நேரத்தில் அவருடைய உடல்நிலையை பார்க்காம பகுத்தறிவு பற்றி அவர் பேசினதும், அதை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திருவிழா போல் வருவாங்க. அதை பார்த்து எனக்கு வியப்பாக இருந்தது, பெரியார்னா இவர் தானா அப்படின்ட்டு. ஆக அப்போதுலேருந்தே பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன், அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்த பொதுத்துறை நிறுவனத்தில் முதலாக இன்றைக்கெல்லாம் ஒரு பெரியார் படத்தை அங்கே வந்து மாட்டி வைக்கணுன்னாக்கா பல சங்கடங்கள் உண்டு. ஏன் மந்திரியும் கூட இது திறந்து வைக்க முடியாது. அந்த மாதிரியான சூழலில் நான் தந்தை பெரியாருடைய படத்தை எங்களுடைய தொழிற்சாலையில் பெரிய படத்தை மாட்டி பெரியாரை பற்றி பேசுவேன். அதன் பிறகு பேரறிஞர் அண்ணாவை பற்றி படத்தை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாட்டினேன். அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் இவர்களை பற்றி, ஆக இந்த திராவிட இயக்க தலைவர்களை பற்றி இந்திய எண்ணெய் நிறுவனத்தில், பொதுத்துறை நிறுவனம் அது, அந்த நிறுவனத்தில் இந்த 3 தலைவர்களை பற்றி 1982 இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர். தந்தை பெரியார் வந்து ஒரு தத்துவத்தை கொடுத்தார். அந்த தத்துவத்தை பரப்புரை செய்தவர் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு காலம் குறைவு, அவர் இறந்து விட்டார் 2 ஆண்டுகளில். ஆனால் அதற்கு பிறகு பெரியாருடைய தத்துவங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதை சட்டமாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.